ஒரு அதிமிகுதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த வைத்தியசாலையில் இந்த ஜெய்கா திட்டத்தினூடாக கட்டப்பட்ட கட்டடத்தை திறப்பதற்குரிய ஆயத்தங்களை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஜனாதிபதியை சந்திப்பதற்கு எங்களுடைய மாகாணத்தினுடைய ஆளுநர் அவர்கள் அதற்குரிய தினத்தையும் நேரத்தையும் எங்களுக்கு வழங்குவதற்கு இருக்கின்றார்கள். இந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற ஒரு ஆதார வைத்தியசாலையாக இருக்கின்ற போதிலும் இன்று ஜெய்கா திட்டத்தினூடாக 514 மில்லியன் ரூபாய் நிதிகளை இந்த வைத்தியசாலைக்கு ஒதுக்கீடு செய்து அந்த கட்டட நிர்மாண பணியை பூர்ணமாக்கப்பட வேண்டும். இந்த வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர்கள் இல்லாத ஒரு நிலையில் இந்த வைத்தியசாலை இருக்கின்றது. அதே போன்று வைத்தியசாலையினுடைய ஏனைய உத்தியோகஸ்தர்கள், தாதியர்கள், ஊழியர்கள் இருக்கின்ற எம்எல்டி போன்ற ஒரு நிலை குறைபாடுகளை இந்த வைத்தியசாலையில் காண்கிறது. எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை இந்த விசாலமான இந்த வைத்தியசாலையை திறந்து வைப்பதற்காக அழைத்து எங்களுடைய இந்த களவாஞ்சிக்குடி வைத்தியசாலையினுடைய குறைபாடுகளை இதை முன்வைத்து நாட்டினுடைய சுகாதார அமைச்சராக ராஜித சேனாரத்ன அவர்களையும் அதே போன்று சுகாதார அமைச்சினுடைய உயர் அதிகாரிகள் மைப்பால் உட்பட இருக்கின்ற செயலாளர்கள் எல்லோரையும் அழைத்து இந்த வைத்தியசாலையை இந்த பிரதேசத்திலே கடந்த யுத்த காலத்தின் போது பாரிய நாங்கள் பார்க்க முடியாத ஒரு நிலையில் பல அவலங்களை நாங்கள் இந்த இடத்திலே கண்டிருந்தோம். இருந்த போதிலும் நாட்டின் நல்லாட்சியினூடாக இன்று எங்களுக்கு நிம்மதியாக நாட்டிலே உலாவுகின்ற இப்பிரதேசத்திலே கடந்த காலத்தின் போது எங்களால் பார்க்க முடியாத விடயங்கள், உயிரிழப்புகள், பல அவலங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியது. இன்று களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையை ஒரு பொது வைத்தியசாலை ஆக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று, மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அது எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களையும் ராஜித சேனாரத்னே அவர்களையும் கொண்டு வந்து இந்த மாற்றங்களை மாற்ற வேண்டும். இந்த வைத்தியசாலையில் பல முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிலும் கிழக்கு மாகாணத்தினுடைய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த பிரதேசத்திலே இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்றவர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றவர்களும் இந்த வைத்தியசாலையில் வந்து அந்த சேவைகளை பெறக்கூடிய நிலைமை ஒன்று, மாற்றங்களை நாங்கள் மாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று இந்த களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி குழுவினர்கள் மிகவும் சிறப்பாக இந்த பணியை, இந்த வைத்தியசாலையை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு துணியிலே இவங்கள் இருக்கின்றார்கள். விசேடமாக இந்த வைத்தியசாலையினுடைய எங்களுடைய எம்எஸ் டாக்டராக இருக்கின்ற சுகுணன் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் மாகாணத்தினுடைய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வைத்தியசாலையின் திறப்பு விழா சம்பந்தமான சகல ஏற்பாடுகளையும் எங்களுக்கு முன்னின்று நடத்தி அதை தலைமையேற்று நடத்தி அந்த விடயங்களை சிறப்பாக செய்வதற்கு ஆவண புரியுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் எமது வைத்தியசாலையை சூழ உள்ள சில திருத்தப்பட வேண்டிய விடயங்களை, வீதியின் செப்பனிடல் சம்பந்தமான விடயத்தையும், அருகில் காணப்படுகின்ற அசுத்தமாக காணப்படுகின்ற குளத்தின் திருத்த வேலைகளையும் ஏற்படுத்தி எமது திறப்பு விழாவின் பொழுது சிறப்பான முறையில் அதை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருமாறு வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். அத்துடன் மட்டுமில்லாது இந்த பௌதீக வளங்கள் எங்களுக்கு இந்த வைத்தியசாலைக்கு அல்லது இந்த பகுதி மக்களுக்கு போதுமான அளவு அல்லது தேவையான அளவு கிடைத்திருக்கிறது என்று கூற வேண்டும். அந்த வைத்தியசாலை பௌதிக வளங்களை பிரயோசனப்படுத்துவதற்கு மனித வளங்களின் அபிவிருத்தி அல்லது இந்த பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். முக்கியமாக வைத்திய நிபுணர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்த்தப்பட வேண்டும். அத்துடன் அது சம்பந்தப்பட்ட விடயங்களை மேற்கொள்வதற்கான வைத்திய உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும், தாதிமார்களின் எண்ணிக்கையும், எம்எல்டி, ஃபார்மசிஸ்ட் போன்றவர்களின் எண்ணிக்கையும் உடனடியாக உயர்த்தப்பட்டு இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தியின் நோக்கத்தை சரிவர ஈடேற்றுவதற்கான உதவிகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, உண்மையில் இந்த வைத்தியசாலையின் பணியாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதில் மிக முக்கியமான கரிசனையை கொள்ளுமாறு நான் அன்புடன் திரும்பவும் கேட்டுக்கொண்டு, இந்த வைத்தியசாலை உண்மையில் இந்த மாவட்டத்துக்கான ஒரு
பொது வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும். அந்த விடயத்தை ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம் என்ற விடயத்தை மீண்டும் தெரிவித்தவனாக கொண்டு வர வேண்டும். ஜனாதிபதியினூடாக இந்த கட்டடத்தை திறக்க வேண்டும். முதற்பார்வை என்னவென்றால் மைத்திரிபால சிறிசேன கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வந்தது காரணம் எங்களுடைய சிறுபான்மை இருக்கும் என்ற ஒரு அடிப்படையிலும் இன்றைக்கு நாட்டிலே நாங்கள் நிம்மதியாக சுதந்திரமாக உள்ள ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பசி பட்டணியோடு வீட்டில் இருந்தால் கூட நிம்மதி என்பது எங்களுக்கு இந்த நல்லாட்சியினூடாக கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய ஒரு ஜனாதிபதி அவர்களை கொண்டு வந்து அவர்களை இந்த வைத்தியசாலை திறக்க வேண்டும். அவர்களூடாக சில வேண்டுகோளை சுகாதார அமைச்சருக்கு அவர் வேண்டும். அதே போன்று சில அதிகாரங்களை மாகாணத்தில் உள்ள அமைச்சருக்கு டிரெக்டாக ஒரு ஆர்டரை ஒரு வேண்டுகோளை கொடுக்கின்ற போது நான் யாரையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார் என்ற உத்தரவை வைத்து நான் சில விடயங்களை மேற்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் கொமனாக ஜென்ரலாக ஒரு ஜனாதிபதி அவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் எல்லா வளங்களும் எல்லா ரிசோர்ஸையும் நாங்கள் முழுமையாக பண்ணலாம். அதில் வைத்திய நிபுணர்கள் அத்தியாவசியமாக 4 பேர் இந்த இடத்திலே வரும். அதே போன்று இன்னும் வைத்தியர்கள் தேவையில்லை. பொது ஒரு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை எங்களுடைய வளங்கள் தற்போது ஆதார வைத்தியசாலையாக இருக்கின்ற ஒரு நிலையில் இந்த வைத்தியசாலையினுடைய வளங்கள் இல்லாத ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மறைத்து நாங்கள் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலாக வேண்டிய ஒரு பொது வைத்தியசாலையாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக நிச்சயமாக இது மாறிவிடும். ஏன் காரணம் என்றால் இந்த வளங்கள் அந்த அளவுக்கு அமைந்திருக்கின்றது, போதுமான அளவுக்கு இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. அதை முழுமையாக மாற்றங்கள் செய்வதற்குரிய ஐட்டங்களை செய்யும். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு ஒரு ஜனாதிபதி அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு உரிய ஏற்பாடு நடப்பதற்கு முன்னோடியாக நாங்கள் சகல டிபார்ட்மெண்ட்டையும் அழைத்து, அதாவது எங்களுக்கு இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வருவதற்கு இந்த வைத்தியசாலையை சுற்றி வளைத்து அழகுபடுத்துவதற்கு ஒரு முக வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் தேவையோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் எல்லாவற்றையும் இந்த வைத்தியசாலை வைத்து அவர்களுக்கு நான் ஒரு அமைச்சரின் அடிப்படையில் நான் கொடுத்துள்ள கட்டளை அவர்கள் செவிமடைத்து அந்த வேலைகளை செய்வார். வீதியை புனர்ஸ்தாபனை செய்ய வேண்டும், வீதியை நாங்கள் திருத்திவிட செய்ய வேண்டும் என்றால் ஆர்டிடியை